நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கு. என்ன ப்ரோ? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு ப்ரோ. இன்னும் தேர்ட் பார்ட் இருக்கு ப்ரோ. அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ப்ரோ. First half is good. Second half is okay. കുറച്ച് മാസം ഓവർ ആയിരുന്നു. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபார் தேர்ட் பார்ட். நிறைய கொடுத்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இருக்கா? இருக்கு. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் பெட்டர் மேக்கிங்ல. பண்ணி மேக்கிங் தான். பிருத்திவிராஜ் மேக்கிங் தான். அவன் நல்லா பண்ணிருக்கான் மேக்கிங். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா த்ரூ அவுட் அப்படிதான். ஓவரால் குட். எல்லாரும் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ட் பார்க்கறான கூடி செகண்ட் பார்ட் பார்க்கறவங்க புரிஞ்சுது. இப்போ லூசிஃபர் பார்க்காதவங்க கூடி இது பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு கதை புரிஞ்சுது. ஸ்டாண்டர்டான மூவி தான் இருக்கு. கொடுத்துருக்கு பார்த்து கொடுத்துருக்கு. படம் ஒன் டைம் வாட்சபிள் தாங்க. ஒரு லூசிஃபர்ல வந்து என்னன்னா ஒரு கரெக்டாக ஒரு கதையை எடுத்திருப்பாங்க. அதையே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய ஹை மூமெண்ட்ஸ்லாம் வச்சு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்களை மிக்ஸ் பண்ணி கேரளாவுக்கும் படம் வருது, வெளிநாட்டிலும் கதையை போகுது, எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல முடிச்சிட்டாங்க. எது ஃபோக்கஸ் பண்ணணுன்னே தெரியல. அதனால் அப்படி போய் முடிச்சிட்டாங்க. படத்தில் லூசிஃபர் ஒன்று மாதிரி நல்லா அழகாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சேன். இவங்க அப்படியே கோட்டையை விட்டாங்க லைட்டாக. அவ்வளோதான். மொத்தத்தில் பார்ட் 3 இருக்குது. அது முன்னாடியே தெரிஞ்சது. அது 3 ட்ரியாலஜி தான். இது 3 பார்ட்டோட இது தான். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டு நல்லா வந்தால் தான் தேர்ட் பார்ட் எடுக்க முடியும். ஆனால் எனக்கு பொறுத்த வரையும் ஆடியன்ஸில் அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்த மாதிரி தெரியல. தேர்ட் பார்ட்டு டவுட்டாக தான் இருக்குன்னு. ஆமாம், மோகன்லால் லேட்டாக தான் வரும். பார்ட் 1லேயே அப்படி தான் இருக்கும். அவருக்கு மொத்தமாகவே ஒரு 1 hour கூட இருக்க மாட்டார். இதில் அப்படி தான் இருக்குது. தேவையான இடத்துல தான் வருவார். ஆனால் பார்ட் 1ல் மற்ற கதை எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் அந்த மற்ற கதைன்றது வந்து சுவாரஸ்யமாக இல்லை. அதனால அப்படியே டல்லாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே டல்லு தான் கொஞ்சம். செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் நிறையா மொமெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸில் யூஸ்வலாக முடிச்சிட்டாங்க. ரொம்ப அப்படியே போயிடுச்சு. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஃபைட் நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. ஸ்டோரி மட்டும் கம்மியாக இருக்குது. அதான் ஒன் டைம் பார்த்துடலாம், எப்படியா பார்த்துடலாம். ஏன்னா நல்லா மேக் பண்ணியிருக்காரு பிருத்திவிராஜ். நல்லா மேக்கிங் நல்லா இருக்கனால அந்த விஷுவல் பியூட்டியில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே 3 மணி நேரம் அப்படியே போயிடுது. ஆனால் திருப்பி பார்க்கணுன்னா கேட்டால் பார்க்க முடியாது. அவ்வளோதான், ஒன் டைம் தான். படம் நல்லா இருக்கு. லூசிஃபர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹைப்பு ரொம்ப ஹையாக இருக்கு. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லவ் தான். ஆனால் ஓவரால் ஒரு நோட்ட மலையாள மூவி இந்த மாதிரி படம் இன்னும் மலையாளத்தில் பார்த்துருக்குல்ல. ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ் படம் மாதிரி இருக்குது. ஓவரால் கொஞ்சம் லோ ஃபேஸ் இருக்குது. ஆனால் அதனாலும் லாலிட்டம் வரும்போது ரொம்ப ஹை மூமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு நல்ல மூவி தான். ஒரு மலையாளத்தில் இந்த மாதிரி படம் பார்த்துருக்குல்ல. அவங்க மேக்கிங் கிட்டலாமா பண்ணிட்டு இருக்கு. அடிபொலி ஓவரால் அடிபொலி இல்லை. லேக ஆயிடுச்சு இல்லை. அது அவங்க ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணியிருக்குல்ல. ஸோ அதுதான். ஆனால் அவங்க ஃபைட்டு ஜங்கல் ஃபைட்டு இருக்கு. அது அவ்வளோ ஓவரால் நல்லா இருக்குது. அது மியூசிக்கா அவங்க தீபக் தேவ் கிட்டலமா பண்ணிட்டு இருக்க. ஹை மூமெண்ட்ஸ் அவங்க கிட்டலமா கீ பண்ணிட்டு இருக்க. அது ரொம்ப கிட்டலாம் இருக்கு. லேக் இருக்காது. அது கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸில் தான். அது லேக் அல்ல. அது அவங்க ஹை மூமெண்ட்ஸ்ல கேட்டி போகும்போதுள்ள ஒரு இதுதான். ஆனால் அது லேக் அல்ல. அது ஓவரால் ஓகே. பார்ட் 3 ஓகே. பார்ட் 3க்கு வெயிட் பண்ணோம். ஷுவராக வெயிட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. மோகன்லால் ஆக்டர் பக்கா தான். எல்லாம் இதுதான். இனி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும். புரிஞ்சிடும். ஆனால் அந்த கேரக்டர் ரியலைஸ் பண்ணணும் எங்கே இருக்குன்னு. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துறது இப்போ பிருத்திவிராஜுக்கு தான். பிருத்திவிராஜோட சொல்லியிருக்கு. சொல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனால் இது மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது பிருத்திவிராஜுக்கு தான். சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சின்ன லேக் இருந்துச்சு. அது ஸ்டோரி சொல்ல அந்த டைமில். செகண்ட் ஹாஃப்
மொத்தமாக நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணி வச்சுருக்கு. சூப்பர் டைரக்ஷன், மியூசிக், எவ்ரி திங் இஸ் வெரி குட். நம்ம ஃபாரின் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா ஃபைட்டு அதெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்னை விட எனக்கு பிடிச்சது ஒன் தான். மீன்ஸ் 2 அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகலை. இருந்தாலும் பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்கு. அது நம்ம பெரிதாக எடுத்து வைக்கணும் பார்க்க. லெங்க் இருக்கு, நம்ம பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகும் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ண முடியுமா தான் அப்படி ஃபீல் இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் கடைசியிலே அது எல்லாம் பண்ணி வச்சுருக்க. லேக் இல்லையே, லேக் இல்லை 3, 4, 5+ ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இது ஜோனர் மாதிரி இந்த பொலிட்டிக்ஸ் பேசுது, கேரளா பொலிட்டிக்ஸு, இந்த டாமு விஷயம் எல்லாம் பேசுது. எல்லாம் ஓவரால் நோ ப்ராப்ளம், சூப்பராக இருக்குது. பேசியிருக்காங்க கேரளா பொலிட்டிக்ஸில் இந்த டாம் விஷயம் இல்லை, அந்த முல்லைப்பெரியார் டாம்னு நினைக்கிறேன். அந்த அது டாம் போர்ஷன் எதுவும் இல்லை, அது அந்த விஷயம் பேசியிருக்காங்க, அது சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம கேரளாவே ஷூட்டிங் தான் மிஸ் பண்ணுறோம். நிறைய ஃபாரின் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கேரளா லோக்கல் மோகன்லால் வர்றது ஒரு போர்ஷனில் மட்டும்தான், மற்றதெல்லாம் ஃபாரின் கெட்டப் தான் வருது. அதான் ஓரளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு எல்லாருக்கும். மஞ்சு டொவினோ எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. லைட்டு தான் வராது, லைட்டு தான் வராது. இன்ட்ரோடக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. 2-3 இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கு மோகன்லாலுக்கு கெட்டப்பில், இந்த லோக்கல் கெட்டப்பிலும் ஃபாரின் கெட்டப்பில் எல்லாம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. நிறைய இங்கிலீஷ் லிரிக்ஸ் எல்லாம் வருது, இருந்தாலும் நல்ல இம்பேக்ட் இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆனால் லூசிஃபருக்கு மேலே இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. லூசிஃபர் மோகன்லால் 1 hour கழிச்சு தான் வருது. 1 hour 10 minutes தான் மோகன்லால் வருது. ஓகே, நல்லா இருக்கு. அதுதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து 10 out of 10னா செகண்ட் வந்து ஒரு 9 out of 10 சொல்லலாம். எல்லாருமே இருக்கு. இன்ட்ரோ யாருக்குமே கிடையாது மூவில. இந்த மூவில சுத்தமா இன்ட்ரோவே கிடையாது. இன்ட்ரோனா ஹைப் இன்ட்ரோ யாருக்குமே இல்லை. ஒன்லி மோகன்லால் அண்ட் சயீத் மசூத். அவங்க பிருத்திவிராஜுக்கும் அவங்க மோகன்லாலுக்கு மட்டும்தான் இன்ட்ரோ இருக்கு, மீதி யாருக்குமே இன்ட்ரோ கிடையாது, யாருக்குமே இல்லை. இன்ட்ரோ எல்லாம் வந்து சர்வசாதாரணமா அவங்க வந்து ஸ்க்ரீன்ல என்டர் ஆயிட்டு வருது. பிஜிஎம் வந்து செகண்ட்ல புதுசா போட்ட பிஜிஎம்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பு கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பிஜிஎம் ரிப்பீட்டாக வந்ததெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. 2 போர்ஷனில் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, டொவினோ தாமஸ் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை.